怪，一脚踢开，要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世情爱。为爱寻求穿越路海，正确的炽烈在燃烧的舞台，不怕跌入危险地带，属于你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。அண்ணா, என்னாச்சு? குரு உன்னை ஏதாவது திட்டாரா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அண்ணா, உனக்கு தெரியுமா, நான் வச்சிருக்க இந்த வாள்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன தங்க பட்டாம்பூச்சி இருக்கான். குரு உன்கிட்ட சொல்லிட்டாரா? இந்த வாள் என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னா, இத நான் யார்கிட்டயும் கொடுக்கறதா இல்ல. நான் நம்ம கிராமத்துல இருக்கும்போது எந்த வேலையை செய்யணும்னாலும் அத அம்மாவோட உதவியோட தான் செஞ்சிருக்கேன். எனக்கு இன்னும் பொறுப்பே வரலன்னு நினைக்கிறேன். விளையாட்டா எந்த லட்சியமுமே இல்லாம கேங்ஸுக்குள்ள போகணும்னு வந்தேன். இனி நான் அப்படி கிடையாதுண்ணா. இதுக்கப்புறம் நான் சோஷனோட மாணவி. எனக்குன்னு ஒரு வாழ் இருக்கு, எனக்கு ஒரு கடமையும் இருக்கு. எல்லாரையும் நான் பாதுகாக்கணும். யூயிங்னா, நீ வளர்ந்துட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணா, நீ என் மேல கோவமா இல்லையே? கோவமா? அப்படியெல்லாம் இல்லையே. அந்த மருந்து நான் குடிக்காததுனால நான் சோஷனை விட்டே போயிருப்பேன். என்கிட்ட நான் கொண்டு வந்ததுல மட்டும்தான் மருந்து இருந்தது. உனக்கு சோஷன்ல இருக்கணுங்கிறது பெரிய கனவு. அதுல பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இங்க பாரு, கவலைப்படாத. எனக்கு தெரியும் நீ எனக்காக தான் கேங்ஸுக்கு போனன்னு தெரியும். எனக்காக தான் நீ கஷ்டப்பட்ட அந்த மருந்த எடுத்துட்டு வந்தன்னு தெரியும். நீ எனக்காக இதை செஞ்சத நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை நீ தனியா பண்ணக்கூடாது. நான் உன்னோட அண்ணன். நம்ம 2 பேரும் சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்க முடியும். சரி, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எல்லாரு கூடயும் சேர்ந்து வறுத்த கோழி உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேல, வா. எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. உண்மையாவா? வா, நம்ம போலாம். வா, போய் சாப்பிடலாம். சீக்கிரமா வா. கொஞ்சம் பொறுமையா போ. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நல்லது நடந்தா கூட உங்க முகம் சோகமாவே இருக்கு. நியாயமா பார்க்க போனா நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீங்க என்கிட்ட பேசவும் இல்ல, இத பத்தி எதுவும் கேட்கவும் இல்ல. ஒருவேளை என் மேல கோவமா இருக்கீங்களோ? உங்களுக்கு என் கூட பேசணும்னு அவ்வளவு ஆசைனா தாராளமா இத பத்தி பேசுங்க. ஓ, கண்டுபிடிச்சிட்டேன்.
நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்நானையும் அவங்க அண்ணனையும் அந்த வாள் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க உங்க விளையாட்டை நிறுத்தாம அவளுக்கு நீங்க ஆபத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. யூயிங் நானுக்கு கேங்ஸோடைய தற்காப்பு கலைய பாய்குய் கத்து தருவாங்கிறது உங்களுடைய கணக்கு தான். இல்லனா இவ்வளவு பிரச்சனையையும் யூயிங் நான் தனியாளா எப்படி சமாளிச்சிருக்க முடியும்? பரவாயில்லையே, என்ன நீங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க எவ்வளவு ஆபத்தான விளையாட்டை விளையாடுறீங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட கேங்ஸுவை கோவப்படுத்திட்டீங்க. இதனால நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை உடைஞ்சிருமேன்னு உங்களுக்கு பயம் இல்லையா? இது ஆபத்து தான், ஆனா வேற வழியும் இல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பும் கோபமும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் அவங்க 3 பேரும் போக வேண்டிய பாதைக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தேன். இப்ப நாம அந்த 2 பேரை மட்டும் கிடையாது, கேங்ஸு சூஷனுடைய கலைகளையும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட ஆசையும் இதுதானே? ஆமா, அதனாலதான் இன்னைக்கு மண்டபத்துல உங்களுக்கு எதிரா நான் பேசல. அது நல்லதுதான். நீங்க பேசுறதுக்கு ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. வேண்டாததை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. சரி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு. நான் போய் ஓய்வு எடுக்கிறேன். உங்களுக்கு அவசரம் இல்லைன்னா என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. நான் கலைகளை ஒன்னா சேர்க்கிற விஷயத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? தெரியல குருவே. அதை கேட்டதும் எனக்கு பயங்கரமா கோபம் தான் வந்தது. நம்மளுடைய தற்காப்பு கலை வெளி உலகத்துக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய கலையை எதிர்க்கிற முறையை அவங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் சூஷனை தோக்கடிக்க முடியாது. இன்னைக்கு அவனுடைய வகுப்புன்னு தெரிஞ்சதும் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் மனசுக்குள்ள இன்னைக்கு நம்மளுடைய வேலையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். இந்த தடவை எனக்கு நீ ரொம்ப உதவியா இருந்திருக்க. என் கூட வா. இத பாரு, இந்த 2 மலர்களும் ஒரே இடத்துல தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒண்ணு இல்லைன்னா கூட இன்னொன்னு அழிவை சந்திச்சிரும். கேங்ஸோட தற்காப்பு கலைகள், சூஷனுடைய வாழ்வித்த, இந்த 2 கலைகளுமே ஒண்ணுத்த ஒண்ணு நம்பி இருக்கு. ஆனா நம்ம சரியான முறையில யோசிச்சா கேங்ஸுவுக்கு சிறந்த ஆயுதங்கள் கிடைக்கும். அப்ப சூஷன் கிட்ட தோக்க மாட்டோம். ஆனா சூஷனுக்கு பெரிய கதையும் நிறைய பேரும் இருக்காங்க. இத்தனை வருஷமா கேங்ஸு சூஷன் அளவுக்கு திறமையானது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஜிங்லிண்டே பிறந்துருச்சு. அதனால இந்த உலகத்துக்கே கேங்ஸுவுடைய பெருமையை நம்மளால நிச்சயம் வெளிக்காட்ட முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல? இந்த 2 கலையிலையுமே நீ தேர்ச்சி ஆயிட்டனா இதுல நாம தான் ஜெயிப்போம். குருவே, அப்படின்னா என்ன நீங்க ஜின்லிண்டேவை கத்துக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, அதை மட்டும் நீ கத்துக்கிட்டனா கண்டிப்பா பலசாலியா மாறிடுவ. இந்த உலகத்தோட சிறந்த நபருக்கு மட்டும்தான் இந்த கலையை கத்துக்கிற தகுதி இருக்கு. நம்ம கேங்ஸுல இருக்கிற வீரர்களுக்கு அந்த கலை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கேங்ஸு வீரர்களுக்கு சூஷனை எதிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான காரியமாயிடும். வெள்ளக்குட்டி கொடுத்த மருந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என் தழும்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அப்படின்னா எனக்கு நல்ல காலம் பொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் வா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரியா சொன்ன, நமக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு சீக்கிரமா வா. சரி சரி வந்துடுறேன்.
வாவ், இதுக்கு இந்த பேர் வச்சது சரியா இருக்கு. உங்களுக்கு செய்தி வேகமா கிடைச்சிருக்கு. இது பிறந்துருச்சுங்கிற விஷயம் கேங்ஸுக்கும் தெரியும். இல்லையா பின்ன இந்த வாளோட பெருமை இந்த உலகத்துக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே உன்னை தெரிஞ்சிருச்சு. உன்னை எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. உண்மையாவா சொல்ற? ராசிக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாராட்டுறாங்க. என்னால நம்பவே முடியல. இதுக்காக நான் பயங்கரமா கஷ்டப்பட்டேன். ஆனா அவங்க இத ராசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் கைய பார்த்தா உங்களுக்கே அது தெரியும். ஆ? ஆ, எல்லாருக்கும் பிடிச்ச கோழி வந்துருச்சு. என்கிட்ட கொடுங்க. வறுத்த கோழி. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அது இருக்கட்டும். நீங்க செஞ்சிருக்கிறதுல எந்த கோழி நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆ. வாங்க சாப்பிடலாம். வாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இது ரொம்ப சுவையா செஞ்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இது உண்மையாவே நல்லா இருக்கு. என்னங்க என்னோட காயம் ஆறிடுச்சு. அந்த மருந்தை கொடுத்ததே நீங்க தான் எனக்கு தெரியும். அருமையா செஞ்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இது எனக்கு எனக்கு. ரொம்ப நன்றி. இன்னொன்னு எடுத்துக்கோங்க. நன்றி எல்லாம் வேண்டாம். அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த மருந்தை கொடுத்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? யூயிங்னா சூஷன்ல இருக்கானா, அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட உதவிதான். எனக்கும் அவ சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவளுக்கு ரொம்ப இலகன மனசு. ரொம்ப சுலபமா ஏமாந்துருவா. அதனால அவளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கட்டும். அவளை யாரு வருத்தப்பட வச்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அண்ணனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அவளோட அண்ணனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இனி எனக்கு அந்த கவலை இல்லை. இனிமே பிரச்சனை வந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவளுக்கு உதவி பண்ணலாம். நான் சொல்றது சரிதானே? இது ரொம்ப நல்லா ரொம்ப இருக்கு. சுவையா இருக்கு. ருசியா இருக்கு. உலகத்துக்கே கோவில் மந்திர மேகத்துல மறைஞ்சிருக்குன்னு நல்லாவே தெரியும். அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ சூரியனை ஆகாயத்துல மறைக்கிற மேகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. சாதா மனுஷனுக்கு அது எங்க இருந்து வருது, எங்க போகுது, இந்த மாதிரி எந்த ஒரு விவரமும் தெரியாது. இந்த கோவில் மறைச்சிட்டு இருக்கிற மேகத்துக்கு நம்ம உயிரை எடுக்கிற சக்தி இருக்கா? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த படகோட மந்திர சக்தி தான் நம்ம எல்லாருடைய உயிரையும் காப்பாத்துக்கிட்டு இருக்க. இது ரொம்ப முக்கியம். கவலைப்படாம இரு. நம்ம உயிருக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற சக்தி முன்னோர்களுடைய சக்திக்கு சமமானது. முன்னோர்கள் கட்டமைச்சிருக்கிற அந்த மந்திர வலையை பாதுகாக்கிறது என் கையில இருக்கு. இதை தாண்டி போன உடனே சூஷனை ஜெயிக்க ஒரு வழி இருக்கு. ஓ, அது என்ன வழி? அந்த இடத்துல இருக்கிற மந்திரக்கல் தான். அங்க இருக்கிற மந்திரக்கல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அது யார்கிட்ட இருக்கோ அவங்க இந்த உலகத்தை ஆளலாம். நான் சூஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த மந்திரக்கல்ல ஒரு ஏரியில பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆனா அந்த மந்திரக்கல்லுக்கு பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். அதை எடுக்கிறத விடுங்க, அது இருக்கிற இடத்துக்கு போறதே அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அங்க இருக்கிற மந்திரக்கல்ல பாதுகாக்கிறது சூஷனுடைய வீரர்கள் இல்ல, அங்க இருக்கிற பஞ்சபூத பட்டாம்பூச்சி.
3 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சபூத பட்டாம்பூச்சி போயிடுச்சு. அதனால சூஷன் பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை எடுத்தாகணும். அதுக்குள்ள நாம மந்திரக்கல் இருக்கிற இடத்துக்கு போகணும். என்னுடைய பயம் என்னன்னா, சூஷனுடைய குரு எல்லாரும் அந்த பட்டாம்பூச்சியை விடாம தேடிக்கிட்டே இருக்காங்க. அது கிடைச்சா நமக்கு தான் பெரும் ஆபத்து. அந்த இடத்தோட பாதுகாவலன் செய்தி அனுப்பியிருக்கான். ஜென் லிண்டி திரும்ப பிறந்துருச்சு. நமக்கு மந்திரக்கல் வேணும்னா நம்ம வேகமா செயல்படணும். இருந்தாலும் பாதுகாவலன் நமக்கு சொன்ன கணக்கு நமக்கு மட்டும் இருக்காதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மந்திர கல்லுக்கு இறந்து போனவங்களை திரும்பி கொண்டு வர சக்தி இருக்கு. அதனால அந்த கல்லை அடைய யார் தான் ஆசைப்பட மாட்டாங்க. நீங்க சூஷனோட எதிரியா இருக்கிற வரைக்கும் நீங்க என்னுடைய நண்பர் தான். நாம வந்துட்டோம். என் கூட வாங்க. அந்த பாதுகாவலர்கள் ரொம்ப ரகசியமா இருக்காங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, யாருடைய ஆட்கள், அத பத்தி எதுவும் எனக்கு தெரியல. இறந்ததுக்கு அப்புறம் நான் அவனை திரும்ப கொண்டு வந்தேன். அவன் தான் தீய தொண்டன். அத்தனை வருஷம் நான் அவனை பாதுகாக்கலனா இந்நேரம் நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன். அவருக்கு என்னுடைய நன்றியை நீங்க சொல்லிடுங்க. இல்லன்னா பாதுகாவலனுக்கு என்னோட வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும். லியோக்ஸின் மாளிகையில மர்மமான ஆட்கள் இருக்க முடியாது. இந்த மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா நான் அவனை தண்டிக்க வேண்டியதா இருக்கும். கவலைப்படாத, நான் அவங்கிட்ட சொல்லிடுறேன். மாளிகையோட விதிகளை யார் நினைச்சாலும் மீற முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இது பச்சை தாமரையா? சரியா சொன்னீங்க. இது பச்சை தாமரை தான். சாதாரணமா இந்த உலகத்துல தேடுவாங்க, அதுவும் மருந்து தயாரிக்கிறதுக்கு. ஆனா இது ரொம்ப அரிய வகை. லுவக்ஸின் மாளிகையில இத வெறும் காட்சி பொருளா தான் வச்சிருக்கோம். பாதுகாவலனுக்கு நான் தயார் பண்ணிருக்கிற விதிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல யாரும் எதையும் மறைக்க கூடாது. கடல்ல இருக்கிற நீர் மாதிரி ரொம்ப சுத்தமா இருக்கணும். உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய சேவைக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். கொஞ்சம் இரு. இங்க இருக்கிற இந்த பச்சை தாமரைகள் எப்ப மலரும் தெரியுமா? இந்த பச்சை தாமரை ரொம்ப அரிய வகை பூ. இது மலரணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். தாமரைய பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவனை பத்தியா? ஆமா, ஆமா. போறேன். இல்ல,
இன்னைக்கு பயிற்சி சிறப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தியா அண்ணா? அண்ணா அண்ணா அங்க பாரு எவ்வளவு பெரிய மரம். வண்ணமயமா இருக்கு. என்ன அழகா இருக்கு பாரு. பாபா சீக்கிரமா போலாம். நீ என் பொருட்களை தொடக்கூடாது. கண்டிப்பா நான் உன்னோட பொருளையும் தொட மாட்டேன். உனக்கு புரிஞ்சுதா? சரி, நான் என் ஆடைகளை மாத்த போறேன். நீ இங்கேயே இருக்கணும். என் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது. அப்படி ஒரு பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு கூட இருக்கா. அவ கூட வாழறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு உண்மையாவே ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்ய போறேன். நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட? சூஷனோட முன்னோடி, சூஷனோட சிறந்த கும்ஃபு வீரர். நீங்க ரொம்ப சிறந்தவர். இந்த கேங்ஸுல நீ உண்மையாவே ரொம்ப புத்திசாலியா இருக்க. மூத்தவரே, நீங்க போங்க. நீ என்ன ரொம்ப புகழாத. நம்ம 2 பேரோட கொள்கையும் ஒண்ணுதான். ஏய் இங்க பாரு, இதுதான் உன்னோட அறை. என்னோட அறை இங்கதான் இருக்கா? வெள்ளக்குட்டி ஒரு நிமிஷம். வெள்ளக்குட்டி என்னோட அறை எதிர்க்கதான் இருக்கு. நான் உங்க பக்கத்துல தான் இருக்க போறேன். பாய் கோயி மட்டும் இல்ல, நானும் பக்கத்துல தான் இருக்கேன். அங்க இருக்கிற பேரை கொஞ்சம் படி. அண்ணா, நீ மூத்தவர் கூட இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய விஷயங்களை நீ கத்துக்கலாம். மூத்தவரே, இன்னும் கொஞ்ச நாள் என் அண்ணா கூட நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா. மூத்தவரே, நான் இங்க பக்கத்துல தானே இருக்கேன். அதனால சுத்தம் செய்ய உதவி பண்றேன். ரொம்ப நன்றி, அத நானே பண்ணிக்கிறேன். கிளம்பு கிளம்பு. நீ ரொம்ப ரொம்ப மோசமான அண்ணன் தான். பொண்ணுங்க இருந்தாலே பிரச்சனை தான். நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும். இதோ மூத்த பாயோட அறை இங்கதான் இருக்கு. வா போலாம். நான் இங்க வந்ததே இவருக்காக தான். இவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நானும் இங்க வந்தது அவருக்காக தானே. அக்காவும் இங்கதான் இருக்காங்களா? அவளே போய் பிரச்சனையில மாட்டிக்கிறா. அவளுக்கு என்னவோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். என் கண்ண மறைச்சிருக்கிறது யாரு? நான் தான் ஜென். நீ ஏமாந்துட்டியா? நீங்க சிரிக்க கூட செய்வீங்களா? நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. அக்காவா? அக்காதா. நீங்க என்ன விட பெரியவங்க தானே. என்னாச்சுக்கா? என்ன ஞாபகம் இல்லையா? நான் யூயிங் தான். நாம கூட கருங்காட்டுல இருந்தோமே. எங்க அண்ணனையும் நீயும் காப்பாத்தினதே நீங்க தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வேண்டாம். உங்களுக்கு இது பிடிக்கலையாக்கா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம்.
ஓ அது சரி 3 வருஷத்துக்கு முன்னாடி போன தங்க பட்டாம்பூச்சி உன் வால்ல இருக்காமே. ஆமாக்கா, நீங்க அதை பாக்குறீங்களா? ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல இங்க வந்தா எதையும் தொடாத, அதுவும் இந்த செடியை தொடாத. ஓ எனக்கு புரியுது. எல்லாரும் உடனடியா பயிற்சி செய்யற இடத்துக்கு வந்து சேருங்க. வாங்க வாங்கக்கா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த வகுப்புல குரு யான் ரிங்கிங் அப்புறம் குரு குயிங் யாங் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்தி திறமையை வளர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான நேரத்துல நீங்க இத கத்துக்கணும். ரிங்கிங், குயிங் யாங், இதுக்கு மேல இவங்க உங்க மாணவர்கள். அவங்கள இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். அவங்க உங்களுடைய பொறுப்பு. கண்டிப்பா. நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருப்பீங்க. இப்ப போய் எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்க. நாளைக்கு பயிற்சி பண்ணலாமா? கண்டிப்பா. வாங்க போலாம். கிளம்பலாம். கொஞ்சம் இருங்க. ஒரு நாள் தள்ளி போட்டாலும் நீங்க 10 நாள் பின்தங்கி இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால இப்ப ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் நீங்க நிக்கணும். அப்புறம் ஓய்வெடுங்க. நமக்குள்ள இருக்கிற தற்காப்பு கலை முக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிறது நல்லது. அதனால இன்னைக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. இவங்க சொல்றத பார்த்தா சோஷன்ல பயிற்சிக்கு பதிலா ஓய்வு தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணா உங்க திறமை கண்டிப்பா வளராது. சோம்பேறித்தனம் தான் அதிகமாகும். சோம்பேறித்தனமா? எனக்குள்ள இருக்கிற சக்தி இப்ப தேவையில்லை. என்னுடைய வாள் பயிற்சி மூலமாவே இப்ப நான் எல்லாரையும் தோக்கடிச்சிருவேன். சரி, அப்ப நீங்க வாள் வித்தையை காட்டுங்க. நான் என்னுடைய தற்காப்பு கலையை காட்டுறேன். சரி மாணவர்களே, எது பெருசுன்னு பார்க்கலாம். நீங்களும் தயாராயிருங்க. எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. அருமையா இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த தற்காப்பு கலை பெருசா இல்ல வாள் வித்த பெருசா? குருவே, எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, எங்களுக்கும் கத்துக்கணும். நாங்க கத்துக்கிறோம். ஆமா ஆமா. எங்களை கோவப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? கத்துக்கணும்னு சொன்னதால நாங்க இதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறோம். கண்டிப்பா குருவே. கண்டிப்பா. ஆமா ஆமா குருவே. ஆமா குருவே. ஆமா.
ஓ எனக்கு ரொம்ப களைப்பா ஆமா இருக்கு. ஆமா ரொம்ப களைப்பா இருக்கு. ரொம்ப களைப்பா இருக்கு. நல்லா ஓய்வெடுக்கணும். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. ஆ. 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 அக்கா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிக்குமா? எனக்கு என் வெள்ளக்குட்டி நினைப்பாவே இருக்கு. கோழிக்கால் சாப்பிடணும். அவருக்கு கோழிக்கால் பிடிக்குமா? எதுக்காக கேக்குறீங்க? அது நான் சும்மாதான் கேட்டேன். கோழிக்கால் என்னோடதுதான். கருத்த கோழி சாப்பிடுங்க. இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? உங்களோட வால் உங்களுக்கு வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க. குருவே, இங்க என்ன நடக்குது? என்ன எதுவும் கேட்காதீங்க. இது அவங்க பாடம். ஆனா பயிற்சி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் கோழி சமைச்சு கொடுக்கறேன். என்ன வேடிக்கை! எல்லாரும் போய் தயாராகுங்க. சரி. சரி, வாங்க வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க, வா சீக்கிரமா போலாம். அக்கா அக்கா, சீக்கிரம் வாங்க. நீங்க நல்லாவே தூங்குறீங்க. ராத்திரி நேரத்துல எதிரி தாக்குனா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கே அவமானமா இல்ல? உங்க எல்லாருடைய ஆயுதத்தையும் நான் ரொம்ப சுலபமா எடுத்துட்டேன். உங்க ஆயுதத்தை நீங்க பாதுகாக்கல. மத்தவங்களோட ஆயுதத்தை திருடுறது கூட தப்புதான், அதுவும் அவங்க தூங்கும் போது, அதுவும் காலங்காத்தாலேயே. நீ என்ன பண்ற? உங்க எல்லாருடைய ஆயுதமும் இந்த மூங்கில் காட்டுக்குள்ள பிரிஞ்சு இருக்கு. நான் கொடுக்கற நேரத்துக்குள்ள நீங்க அதை திருப்பி கொண்டு வரணும். உங்களோட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஹேய், நம்மளோட வால்லாம் எங்க? குரு குவிஞ்ஞான் நம்ம திறமைய சோதிக்க நினைக்கிறாங்க. நமக்குள்ள நாம உதவி பண்ணி நம்ம ஆயுதத்தை கண்டுபிடிக்கலாமா? அவங்க நம்ம திறமையை கேள்வி கேட்க விடக்கூடாது. சரி, வாங்க போலாம். ஜாக்கிரதை. இந்த வாசனை கண்டிப்பா இத குரு தான் இங்க வச்சிருக்கணும். ஆஹா, இது இருந்தா நம்ம ஆயுதத்தை நம்மளால உணர முடியாது. என்னாச்சு? நீ என்ன பண்ற? இது பெரிய தப்பு. மத்தவங்களோட ஆயுதத்தை நீ எப்படி மறைச்சு வைக்கலாம்? இதுல நீ தலையிடாத. உன்ன ஜூசியன், நீ எங்க இருக்க?
இங்கதான். உன்னோட ஆயுதம். என்ன பாக்குற? உன் ஆயுதத்தை கண்டுபிடிக்க உதவி பண்ணிருக்கேன். ஆனா நீ என்னடானா என்ன இப்படி கட்டி போட்டிருக்கியே? அவன் போய் சொல்றான். உன்னோட ஆயுதத்தை புதைச்சு வைக்க முயற்சி பண்ணான். இங்கிருந்து போ. யூயிங் நான் உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பா பழி வாங்கி தீருவேன். உனக்கு ரொம்பவே நன்றி. இவன் ரொம்பவே மோசமானவன். சரியா சொன்ன. நீ ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு குரு கிட்ட போ. என்ன இது? சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். என்னால முடியாது. என் வாளை இன்னும் நான் கண்டுபிடிக்கல. நீ வேணா இங்கிருந்து கிளம்பிடு. இத நீ உன் மூஞ்சில கட்டிக்கோ. இந்த புகை உன்னை தாக்காம இருக்கும். ஜாக்கிரதையா இரு. உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. நல்லது. மத்தவங்களும் இங்க வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஆனா அந்த புகை என்னோட ஜோசியன் புகையை யாரோ உடைச்சிட்டாங்க. இந்த புகை வந்துச்சுன்னா எதற்கு என்ன இருக்குன்னு கண்ணுக்கு தெரியாதா? ஆனா அந்த புகை அதிகரிச்சா அது விஷமா மாறிடும். குருவே, இந்த மூங்கில் காட்டுல விஷவாயு இருக்கு. இரு. இப்ப உள்ள போனா நீ இறந்துருவ. அக்கறைக்கு நன்றி குருவே. மீச்சான் உள்ளதா இருக்கா? நான் போய் பாக்குறேன். எனக்கு பயமா இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். பாய்குய், அவங்கள மாதிரி நீயும் காட்டுக்குள்ள போறியா? அவங்க உயிர் முக்கியம். என்னுடைய மாணவர்கள் எனக்கு முக்கியம். மீச்சன், மீச்சன், உனக்கு என்ன ஆச்சு? மீச்சன், எழுந்துரு. பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்கீங்க? கேக்குதா? நாங்க இங்க இருக்கோம். நான் நல்லாதான் இருக்கேன். அவங்க வந்துட்டாங்க. ஹியூயிங்னா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இதை எப்பவும் மறக்க மாட்டேன். உன் நன்றி ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. பேசாம நீ எனக்கு நல்ல சாப்பாடு வாங்கிட்டா போதும். உனக்கு என்ன ஆச்சு? நான் இங்க பயந்துகிட்டு இருக்கேன், நீ சாப்பாட பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நேரம் முடிஞ்சிருச்சு. ஆயுதம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்படியும் என்னோட வாய் எனக்கு கிடைச்சிருச்சு. யூயிங்னா, நீயும் வெளியே வா. உனக்கும் தண்டனை இருக்கு. எதுக்கு குருவே? நான் தான் காட்டுக்குள்ள இருந்த என்னோட ஆயுதத்தை எடுத்துட்டேனே. தண்டனை கொடுக்கற அளவுக்கு நான் என்ன பண்ண? யூயிங்னா மட்டும் இல்ல, கூடவே யூயிங்ஷி, தியானி, ஜிசியன், உங்களுக்கும் தண்டனை இருக்கு. எங்களை எதுக்காக தண்டிக்கிறீங்க? யூயிங்னா, காட்டுக்குள்ள விஷவாயு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அதுக்குள்ள போனது தப்பு. நீங்க இறந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நான் மட்டும் உங்க நேரத்துக்கு வரலன்னா நீங்க எல்லாம் இறந்திருப்பீங்க. குருவே, ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஆபத்துல இருந்து உங்களை யாரும் காப்பாத்த வரலனா அப்ப உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? காட்டுக்குள்ள போய் ஆபத்துல மாட்டினதுக்கு நான் தான் காரணம். அதனால என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம்.
சூரியன் மறைற வரைக்கும் இங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க. குருவே, மொத்தம் 840. இவங்க எல்லாரையும் பார்த்து தூக்கிட்டு போங்க. மதிப்புக்குரிய குருவே, இந்த முறை வெளிப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இவங்களை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நல்ல விஷயம் என்னன்னா இவங்க எல்லாரும் தற்காப்பு கலைய கத்துக்கிட்டவங்க. இவங்க இறந்தா நமக்கு தான் நஷ்டம். என்ன பாக்குறீங்க? அவங்கள பிரிச்சிருங்க. என் குழந்தைங்களை விட்டுருங்க. குருவே, இவங்க தான் அந்த இடத்துக்கு பொறுப்பு. அதனால குழந்தைய கொடுக்க மறுக்கிறாங்க. நாங்க பேசி பார்த்துட்டோம். அதனாலதான் அவங்கள இங்க கொண்டு வந்தோம்.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任